10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெரிய அத்தியாயம். என் ஸ்கூல்ல இருக்கு இல்லையா? எங்க ஸ்கூல்ல வந்து 10th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷர்ட் வந்து ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் தான் போடணும். ஆனா 11th வந்துட்டா ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடலாம். முக்கியமா எங்க ஸ்கூல் நான் படிக்கும்போது ரூல்ஸ் எப்படின்னா, 11th வந்துட்டா வாட்ச் கட்டலாம். 10th வரைக்கும் கையில வாட்ச் கட்டக்கூடாது. அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே எனக்கு எப்படி இருக்கும்னா, 11th ஸ்டாண்டர்ட்ல கால எடுத்து வச்சுட்டாலே நம்ம ஒரு பெரிய பையன், பெரிய ஆளு. ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் அதுக்காக ட்ரீம் பண்ணிட்டே இருப்பேன். 10த்ல நல்ல மார்க் எடுக்கிறோம், நல்ல மார்க் எடுத்துட்டு 11த்ல கால் எடுத்து வைக்கிறோம், பெரிய ஆள் ஆகுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா 11th அப்படின்றத நீங்க எல்லாருமே வந்து இப்ப நம்ம சீனியர்ஸ்லாம் பார்த்த மாரி, இப்ப அவங்க இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்றத நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க இல்லையா? ஆனா 11த்ன்றது ஒரு சில எப்படி சொல்றது? கன்னி வெடிகள கொண்ட ஒரு இடம். கன்னி வெடின்னா என்ன தெரியுமா? இப்படி கால வச்சா டம்முன்னு வெடிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு இடம். 11த், 12த் எல்லாமே. "என்னய்யா நீ சார் சொல்றீங்க? என்ன அப்படி பயமுறுத்துறீங்க?" அப்படின்னா, "ஏய் இல்ல நீ அவ்வளோலாம் பயப்படாத. கன்னி வெடி எங்க இருக்குன்னு பார்த்து டிடெக்ட் பண்ற திறமைய தான் இப்ப நான் உனக்கு கத்து தர போறேன். முன்னாடியே உன்ன வார்ன் பண்ணிட்டேன்னா, நீ கால வைக்கும்போதே ஜாக்கிரதையா வச்சு நேவிகேட் பண்ணி ஜெயிச்சுருவ. தெரியாம அங்கிட்டு கால வச்சுறாத." அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. சீரியஸா அடுத்த 10 நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள காது குடுத்து கேட்காம, நீ 11த் படிக்காத. ஏன்னா படிச்சு புண்ணியம் கிடையாது. சீரியஸா நான் சொல்ற விஷயங்கள ஃபுல்லா லிசன் பண்ணு. இது தி வே யூ ஆர் கோயிங் டூ பிரிப்பேர் ஃபார் 11த், 12த் ஈவன் யுவர் லைஃப் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சிரும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வீடியோவா இது உங்களுக்கு இருக்க போகுது. விஷயம், உங்ககிட்ட ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ கோர்பனேகா கோர்பதி உங்க முன் இருப்பது 2 முக்கியமான கேள்விகள். அந்த 2 முக்கியமான கேள்விகள்ல முதல் கேள்வி என்ன அப்படின்னா, இதுல எந்த மார்க்குக்கு ரொம்ப வேல்யூ அதிகமா இருக்கும்? 591 அவுட் ஆஃப் 600 அப்படி இல்லைன்னா 545 அவுட் ஆஃப் 600 இதுல எது பெரிய மார்க்குன்னு நினைக்கிறீங்க? நார்மலா நம்ப கட் ஆஃப் அப்படின்னா என்னன்னே தெரியாம பார்க்குற ஒருத்தவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன ஆன்சர் 591 எடுத்திருக்காங்க, இந்த மார்க் தானே கெத்து மார்க் அப்படின்னுவாங்க. பட் உண்மை என்னன்னா அது கிடையாது. உண்மையான கெத்தான மார்க், வேற லெவல் வெயிட்டான மார்க்ன்றது என்ன? இந்த 545 அவுட் ஆஃப் 600 தான் இன் 12th ஸ்டாண்டர்ட். டியர் பேரண்ட்ஸ், நீங்க இதை கவனிக்கிறீங்கன்னா நீங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க 12th அதாவது 11th நீங்க வந்துட்டு அடுத்து 12th போறீங்க. 11த்லயும் 12த்லயும் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்ல நீங்க என்ன மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு உங்களோட காலேஜ் சீட்டு முடிவாகும். உங்களுக்கு கிடைக்க போகிறது கவர்மெண்ட் காலேஜா? கிடைக்கிற கவர்மெண்ட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் காலேஜஸில் ஒன்றா, இல்லை ஏதாவது ஒரு மொக்க காலேஜா? இது எல்லாமே இந்த கட் ஆஃபை வச்சு தான் முடிவாகும். அப்போ அந்த கட் ஆஃபை முதல்ல எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற கட் ஆஃப் இருக்கு இல்லையா, 98, 98, 95 நல்ல மார்க் இல்லையா? வேற இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 100. ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லையா சார்? இருக்கு, நான் சொல்கிறேன். இப்போ இந்த 98, 98, 95 எடுத்துப்போம். இப்போ இதிலிருந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதுனா கவர்மெண்ட்டில் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? நீங்கள் ஃபிசிக்ஸில் 98 எடுத்தீங்கன்னா அதை 2 ஆல் டிவைட் பண்ணுவாங்க, விச் இஸ் 49. கெமிஸ்ட்ரியில் 98 எடுத்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் பண்ணுவாங்க, விச் இஸ் 49. மேக்ஸில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை அப்படியே வச்சுப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவாங்க. அப்போ ஆட் பண்ணால் இந்த மார்க்குக்கான கட் ஆஃப் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா 193 வருது. என்ன கட் ஆஃப் வருது? 193. இதே இப்போ நான் ப்ரீவியஸாக காமிச்சதில் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மார்க்? இது ஒரு 50, 50 2ஆல் டிவைட் பண்ணிட்டா அப்போ 100 ஆகிடும். அப்புறம் இது ஒரு 100, 200. கட் ஆஃபாக பார்க்கும்போது இந்த மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டு இவரை விட கட் ஆஃப் அதிகமாக எடுத்திருக்காரு. அப்போது காலேஜ் அலாட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு தான் இருக்கும், அப்புறமா தான் இவருக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 200 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழில் போய் சென்டம் எடுக்கிறதுனால, இங்கிலீஷில் சென்டம் எடுக்கிறதுனால உங்களுக்கு கட் ஆஃப் வரப்போகிறது கிடையாது. சரியா? இப்போ இதோட ப்ரூஃபாக இங்கே உங்ககிட்ட நான் காமிக்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 காலேஜஸ். இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 10 காலேஜஸ், அதுவும் டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் எடுத்துக்கிட்டீங்க. இது வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலயமா. நான் இதில் ஐஐடி மெட்ராஸு, விஐடி இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ், என்ஐடி எல்லாம் சேர்க்கல, ஏன்னா அதுக்கெல்லாம் தனி என்ட்ரன்ஸ் இருக்குது. 12th கட் ஆஃப்னு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு சென்னையில் இருக்க சிஇஜி கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எம்ஐடி,
பிஎஸ்ஜி, எஸ்எஸ்என், தியாகராஜர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ், ஸ்ரீ சுப்பிரமணிய நாடார் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர், கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்னு இந்த காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட்டில் வரும். இப்போ இந்த காலேஜஸோடைய சிறப்பு என்ன, இவங்களுடைய ஓகே ஆவரேஜ் பேக்கேஜ், இந்த காலேஜில் இருந்து நீங்கள் வெளியே போகிறீங்க, 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகும்போது வேலையில் உங்களுக்கு அங்கே பிளேஸ்மெண்ட் வரும் இல்லையா, அப்போ அந்த பிளேஸ்மெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி வரும்ன்றத நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ இதிலே என்ன கவனிக்கலாம்னா டாப் 10லே அப்படியே ரேங்க்கு கீழே வர வர சம்பளமும் குறைய ஆரம்பிக்கும். தெரியுதா? 7 to 9 lakh per annumல ஆரம்பிச்சு இட் கம்ஸ் டவுன் டு 5 to 7 lakh per annum டிபெண்டிங் அப்பான் த காலேஜ். நீ என்ன கட் ஆஃப் எடுக்கிறியோ அந்த கட் ஆஃபுக்கு ஏற்ற மாதிரி நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைச்சா உனக்கு பிளேஸ்மெண்ட்டில் நல்ல சம்பளம் கிடைக்கும். நீ ரேங்க்கு கம்மியாக உன்னோட சம்பளமும் கம்மியாகிட்டு வரும். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒவ்வொரு காலேஜும் எதுக்கு பெஸ்ட்டுன்றதையும் நான் உனக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீ வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இதை வேணா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. எல்லாருமே இப்போ இதை என்ன பண்ணு, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோ. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அடுத்ததுக்கு வரும். அப்போ உனக்கு கட் ஆஃப் ஏன் முக்கியம்னு புரிஞ்சிடுச்சு இல்லையா? இப்போ நீ எனக்கு எல்லாருமே இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிற அப்படின்னா, ஐ வில் கெட் 200 கட் ஆஃப் அப்படின்னு கமெண்ட் பண்ண போகிறேன். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ எனக்கு இதில் என்ன செய்ய போகிறீங்க, ஐ வில் கெட் 200 கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போ அடுத்த கேள்விக்கு வரும். 200 கட் ஆஃப் எடுக்கிறது ஈஸியா சார்? இட்ஸ் நாட் ஈஸி. இட்ஸ் வெரி வெரி டஃப். இப்போ நம்ம வேதாந்தூர்ல நம்ம கிட்ட படித்த பசங்க, தீமினல்ல படித்த பசங்க லாஸ்ட் இயர் அவங்களோட கட் ஆஃப் நான் உங்ககிட்ட காட்டுறேன். we gave 199.5 கட் ஆஃப், 198 கட் ஆஃப். ஏன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துலேயுமே 99 எடுத்தாங்க. ஓகே, அண்ட் தென் 197.5 கட் ஆஃப். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் 3 கட் ஆஃப், ஃபர்ஸ்ட் 3 ரேங்க் ஹோல்டர்ஸ். இப்போ இவங்களோட கட் ஆஃபே பார்த்தோன்னா 199.5 வரைக்கும் தான் we gave 593 டோட்டல் எடுத்தாப்புல. ஓகே, கட் ஆஃப் எடுக்கிறது, அதுவும் 200 கட் ஆஃப் எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட யாருமே அதை செய்யலைன்னே சொல்லலாம். இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது அப்படின்னா, ஃபிசிக்ஸில் மொத்தமே 105 பேர் தான் வந்து எடுத்தாங்க. அப்போ தமிழ்நாட்டிலே 200 கட் ஆஃப் எடுத்தவங்க வெறும் 105 பேர் தான் இருக்க முடியும். ஏன்னா ஃபிசிக்ஸில் சென்டம் 105 தானே. இப்போ அடுத்த கேள்வி, அந்த 105 பேரும் மேக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் சென்டம் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. இப்போ அதில் ஒரு 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் சென்டம் எடுத்தாங்கன்னா கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் வெறும் 50 பேர் தான் 200 கட் ஆஃப் லாஸ்ட் இயர் அப்போ எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன கட் ஆஃப் எடுக்கணும்? உன்னோட கட் ஆஃப் 190க்கு மேலே இருந்தா, 195க்கு மேலே உன்னோட கட் ஆஃப் இருந்தா நீ கேட்குற காலேஜ் உனக்கு கிடைக்கும். அதில் கேரண்டியாக எங்களால் சொல்ல முடியும். 195 கட் ஆஃப் எடுத்துட்டியா, நீ சொடக்கு போட்டு எனக்கு இந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லலாம், உனக்கு அது கிடைக்கும். புரியுதா? அப்போ அந்த கட் ஆஃபை நீங்கள் எடுக்கணும். ஆனால் அந்த கட் ஆஃப் எடுக்கிறதுல உங்களுக்கு என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்கும், என்னென்ன சேலஞ்சஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணும். உங்களோட கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ப்ரெடிக்டபிளாலாம் இருக்காது. ஓகே, 11th சரி 12th சரி நீங்கள் இந்த கட் ஆஃப் 195 ப்ளஸ் கட் ஆஃப் எடுக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்க போகுது? கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதுக்கு தடைகளாக இருக்கும், ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின்ஸ் அதுக்கு தடைகளாக இருக்கும், புக் இன்சைட் 1 மார்க் அதுக்கு தடைகளாக இருக்கும், புக் பேக் 1 மார்க்கு, அந்த புக் பேக் 1 மார்க்கில் இருக்கிற வேல்யூ எல்லாம் மாற்றி மாற்றி வர கேட்பாங்க. புக் பேக்கில் ஒரு 1 மார்க் இருக்குன்னா அதோட வேல்யூ மட்டும் அப்படியே இங்கே 5ன்னு இருக்கா அழிச்சிட்டு 10, ஐ இருக்கா தூக்கிட்டு ஜே, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் உங்களுடைய அந்த 195 கட் ஆஃபை பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம் கிட்ட இருந்து. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறது? அதுக்கு நான் லிஸ்ட்டே முடிக்கல, இன்னுமே நிறைய சேலஞ்ச் வச்சிருக்கேன். சரியா? நீ 11th வரும்போது 12th வரும்போது என்ன ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னா, இது 10th இல்லை, லாஸ்ட் 3 days நீ எவ்வளோதான் விழுந்து படித்தாலும் உன்னால் பாதி சிலபஸ் கூட கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஒரு சில சாப்டரில் வெறும் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டுமே 100+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன், 1 மார்க் சேர்க்கல. வெறும் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சரை சேர்த்தனா 100+ கொஸ்டின்ஸ் இருக்கும். டூ மெனி புக் பேக் கொஸ்டின்ஸ். கண்டிப்பாக உனக்கு பேசிக்ஸ் தெரியணும். நீ பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் 11th 12th நல்லா பண்ண முடியும். இங்கே இருக்கிற நிறைய டாபிக்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்கும், எங்கேயுமே இதுதான் பேசிக், இதனால தான் இது வந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. நீ லோவர் கிளாஸில் அதெல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினச்சி அவங்க மட்டும் கவர் பண்ணிவிட்டு வேகமாக
போயிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சேலஞ்சஸாக இருக்க போகுது. அப்போ இதில் சொல்யூஷன் என்னதான் சார் எனக்கு? இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ணுறது? ஒரே விஷயம்தான். இங்கே நான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் நல்லா படிக்க போகிறேன், எக்ஸாமுக்கு முன்னாடி 10 நாள் நல்லா படிக்க போகிறேன், கடைசி 3 மாதம் நல்லா படிக்கிறேன், ஒர்க் அவுட் ஆகாது. ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 hours எவ்ரிடே படிச்சுட்டே இருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு 11th இருந்தே இதை ஒழுங்காக படிங்க. நீங்கள் 11th போர்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நேராக 12th போய் நான் நல்லா படிச்சுக்கிறேன்னு நினைக்காத, அது ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு 11th இருக்கிற டாபிக்ஸ் ஒரு சிலது ஒழுங்காக புரிஞ்சாதான் ஃபிசிக்ஸில் ஏன் அந்த ஃபார்முலா வந்துச்சு, கெமிஸ்ட்ரியில் ஒரு ஈக்குவேஷனை ஏன் இப்படி எழுதுறாங்க, மேக்ஸில் இன்டகிரேஷன் டிஃபரன்சியேஷன் நான் எப்படி ஈஸியாக பண்ணணும், இது எல்லாமே தெரியும். அப்போ 11th சாப்டர்ஸ் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. புரியுதா? அடுத்து அதைத்தான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கேன். 11th சாப்டர்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. 12th அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸு, 1 marks, கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே எங்கே போய் படிக்கிறது? என் ஸ்கூலில் எனக்கு சொல்லி தர மாட்டாங்க யானேன் சார். ஏன் கூட வேதாந்தில் வந்து படி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. புரியுதா? இந்த பாஷா படத்தில் வர மாதிரி இதை பார்த்துருக்க மாட்டேன் நீ, நானே பெரிய ரவுடி தாண்டா, அப்புறம் தாண்டா எனக்கு இதெல்லாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாங்கள், சரியா? ப்ராக்டிஸ் ப்ராப்ளம், 1 mark, கிரியேட்டிவ் கொஸ்டின் இதெல்லாம் நடத்துறதுல நாங்கள்லாம் பெரிய ஆள், சரியா? அதனால் நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, எங்கள் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கள் கூட சேர்ந்து படி. இதில் உன்னை காப்பாற்ற போகிற ஒரே ஆள் கற்பூரத்தில் அடித்து சத்தியம் பண்ணுற நான் தான், சரியா? இப்போது இது எல்லாத்தையும் நீ ப்ராப்பராக அழகாக ஷெடியூலோடு படிக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் வந்தோம் போனோன்னு படிக்க வேண்டாம். 11th 12th தலைவரே, என்னை வந்து நான் உங்ககிட்ட சரண்டர் பண்ணிடுறேன், என்னை எப்படியாவது மார்க் எடுக்க வச்சுருங்கன்னா தீமினல் பேட்சில் சேர்ந்துக்கும். யூடியூப் பார்த்து படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்போது யூடியூப் பார்த்து படிக்கிறேன்னா உன் ரிசல்ட்டுக்கு நீ பொறுப்பு. தீமினல் பேட்சில் சேர்ந்துட்டேன்னா உன் ரிசல்ட்டுக்கு நான் பொறுப்பு. இவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். ஸோ தலைவரே, நீங்கள் என்னைய பார்த்துக்கோங்க, என்னைய நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அந்த ஜோனில் நீ இருக்கிறேன்னா தீமினல் பேட்சில் சேர்ந்துரு. 2 வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 2,999, 11th 12th ரெண்டுத்தையும் சேர்த்து, சரியா? இப்போயிலிருந்தே உன்னை ஒழுங்காக நாங்கள் படிக்க வச்சிடறோம். உனக்கு லைவ் கிளாஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். உனக்கு 600 out of 600 எடுக்கணும், 200 கட் ஆஃப் எடுக்கணும்னா உனக்கு இருக்கிற பெஸ்ட்டு சான்ஸு நாங்கள் தான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தமிழ், இங்கிலீஷ்னு எல்லா சப்ஜெக்ட்டுமே நடத்துகிறோம் நான். ஆனால் இதில் கட் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு அதிக கிளாஸ் இருக்கும், இப்போவே சொல்லிடுறேன். இங்கிலீஷும் இருக்குது, தமிழ் மீடியமும் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 11th 12th சேர்த்து தான் சேர முடியுமா? நான் வந்து இப்போ 11th இருந்து 12th போகிறேன், நான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ 11th இருந்து 12th போகிற எனக்கு நீங்கள் பேட்ச் வச்சுருக்கீங்களா அப்படின்னா உனக்கு வச்சுருக்கேன், சரியா? ஸோ 1 year பேட்ச் 12th 2,299 rupees வரும் வித் சேம் ஃபீச்சர்ஸ், சரியா? ஸோ 11th நீ பார்த்துக்கோ. நீ ஒரு வருஷம் படிக்க போகிறேன்னா உனக்கு 2,299 ரூபா அடுத்த வருஷம் கட்டணும். இதே நீ வந்து 2 வருஷத்துக்கு சேர்த்து உப்பையாக படிக்க போகிறேன்னா கூட ஒரு 700 rupees பே பண்ணால் போதும். லிட்ரலி இன்னும் ஒரு 1 year எக்ஸ்ட்ரா சொல்லி தரத்துக்கு நாங்கள் 700 தான் எக்ஸ்ட்ரா கேட்குறோம், சரியா? ஸோ அழகாக பே பண்ணி நீங்கள் இப்போவே என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம். அப்படி நீ ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, சரியா? இப்போ நான் சொன்ன தகவல் ஒவ்வொன்றும் உன்னுடைய லைஃபே காப்பாற்றும், சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே ஓகே நோட் டவுன் பண்ணிக்கோ. நான் ஒரு இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்ன பாரு, அதை போய் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. அப்புறம் வீடியோவை லைக் பண்ணிவிடு, ஷேர் பண்ணிவிடு. ஐ வில் கெட் 200 கட் ஆஃப் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணு. தீமினல் பேட்சில் மறக்காமல் சேர்ந்துரு. திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் லைஃப் லைன். தேங்க்யூ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் லிஸ்னிங் அண்ட் பாய் பாய். ஓகே, என்னமோ சொல்ல வந்த மறந்துட்டேன், அப்புறமா சொல்கிறேன். பாய்.